ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 5லிருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா காய வச்சு பால் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக நான் வந்து காய வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, 1/2 கப்புக்கும் குறைவாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அளந்து சேர்த்தோம்னா நம்ம எடுக்கிற பால் பவுடருக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரையோட அளவு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் பவுடரை சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம எப்போவுமே ஃபுல்லாக வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கணும். தீ ஃபுல்லாக மட்டும் வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்க இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா உருண்டைகளும் நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. முதல்ல நம்ம பால் பவுடரை சேர்க்கும்போது எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சூடான பாலில் வந்து 1 சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவை சேர்த்து நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு நம்ம குக் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். அதே சமயம் அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ஸ்வீட் வந்து கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரொம்ப இலக்கமாக இருந்தது. நான் வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிகிட்டே இருந்ததில் நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் கடாயில் பாருங்கள் ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு மில்க் பவுடர் பேடா செய்யறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறையட்டும். கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு வந்து ஆறி வந்துருச்சு. அதே சமயத்தில் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கையில் நெய் வந்து தடவிக்கோங்க. கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு பேடா வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. எடுத்து நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஷேப் பார்க்க. இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் மட்டும் ப்ரெஸ் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பாதாமை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சிடுறேன். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்லாம் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்கும்போது பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அப்போ பார்க்க பேடா. உங்களுக்கு பாதாம் வேணும்னாலும் பாதாம் வச்சுக்கலாம், இல்லை பிஸ்தா கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், மில்க் பவுடர் பேடா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்த எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக பாதாம் வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலும், வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் நம்ம செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் செஞ்சிடலாம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் மில்க் பவுடர் பேடா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.